ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் 4 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸை வச்சுருப்பாங்க. சில விஷயங்கள் மேபி உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அதனால சில விஷயங்களை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபைட் சீன் தான் வருங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் 4 எபிசோட் 4. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் நமக்கு காமிக்கிறாங்க. ஊர்ல பீஸ்மெண்ட்லாம் நிறைய பேர் அடிபட்டு கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. பாதி பேர் அடிபட்டு டயர்டாகி இருக்காங்க. சாப்பாடு சப்ளைவோ வரல, சப்போர்ட்டுக்கு ஆளுங்களும் வரல. லார்ட் ஜெராலிஸ் நம்ம பின்வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மற்ற சோல்ஜர்ஸ் சொன்னா திரும்பவும் அங்கே அட்டாக் நடக்க ஆரம்பிக்குது. நிறைய ஹியூமன்ஸ் முன்னோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க சைடு ஆளுங்க வர கம்மியா இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஆர்மி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அவங்க நம்ம கேஸ்ல புடிச்சிருவாங்க. ஸோ நம்ம விட்டு கொடுக்காம போராடணும். ஒரு தளபதியா எனிமி முன்னேறி வராம நீதான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் கிட்ட போயிட்டு ஜெராலிஸ் சொல்றான். ஜெராலிஸ் ஆர்டர் கொடுத்ததுனால வேற வழி இல்லாம அந்த சோல்ஜர்ஸும் அட்டாக் பண்ண போறாங்க. இதுதான் எனக்கான எஸ்கேப் சான்ஸ். நான் உயிரோட எஸ்கேப் ஆகிறான் ஜெராலிஸ் ஓடி போக பார்த்தா அதுக்குள்ள ஐரனோட ஆர்மி ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டாங்க. ஸோ அவனால அந்த இடத்துல இருந்து ஓடி போக முடியல. உன்னோட அந்த கண்கள் அப்படின்னு சொல்லி ஜெராலிஸ் டென்ஷன் ஆகிறான். அந்த மினிட்டர் போயிட்டு அட்லாவை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. பட் அட்லா உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிறதுனால ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேர் மேலேயும் நம்ம நம்பிக்கை வச்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். ஃபோலோட ஃபைட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அட்லா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவோ ஏன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு மினிட்டர் அட்டாக் பண்றான். இந்த ஜெராலிஸ் உண்மையிலேயே ஒரு கோலை அவனுக்கு ஃபைட் பண்ண தெரியாதுங்கிறதுனால பாய்சன் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சீட்டிங் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஃபோலும் கொஞ்சம் அடி வாங்கி கீழே விழுதான். என்ன இவ்வளவுதான் உன்னோட ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு சொல்லி அவன் ஃபோலை பிடிச்சி கலாச்சிட்டு இருக்கான். ஈவன் பாய்சன் கேஸ் அட்டாக் பண்ணியோ ஃபோல் திரும்ப எந்திரிச்சு நிக்கிறான். கவலைப்படாத அட்லா, நம்ம வில்லேஜ்ல எடுத்த ட்ரைனிங் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோல் நினைக்கிறான். இப்போ அட்லா போயிட்டு அவனோட வயிற்றுலயே ஒரு அட்டாக் பண்றா. அப்படி இருந்தும் அந்த மினிட்டர் வந்து கீழே விழல. நினைச்சதை விட நீ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லுவோம். என்னோட வாரியர் பிளட் அவ்வளோ ஈஸியில உன்னால ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு அந்த மினிட்டர் சொல்றான். மினிட்டரோட ஆளுங்களும் அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சீரப் பண்ணுவோம். நம்மளும் சீரப் பண்ணணுமே சரி நான் சொல்லுவோம். ஃபீலை இவங்களை சீரப் பண்ண ஆரம்பிக்கிறா. ஃபோல் கண்டிப்பா நீ வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லி சரிதாமா அவனை சீரப் பண்ணிட்டு இருக்கா. பட் ஃபோல அடி வாங்கிட்டு இருக்கான். அவங்க ஃபைட் பண்றதை பார்க்கும்போது டைரன் தான் எனக்கு ஞாபகம் வரான்னு எல்டர் சொல்றாரு. அந்த பையன் பாக்குறதுக்கு அவரே மாதிரியே இருக்கிறாள் அப்படின்னு வெர்னர் பாக்குறான். யார் அந்த டைரன் நம்ம ஹீரோ கேட்டா ஃபோலா அட்லாவோட அப்பா அப்படின்னு சொல்லி ஈத்தன் எக்ஸ்பிளைன் பண்றான். கிங் ஆகிற அளவுக்கு அவனுக்கு திறமை இருந்தோம். அது வேணா நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிட்டான். கடைசியா இருந்த கிங் அவனோட திறமையை பார்த்து அவர் சீட்டுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து அவன் ஃபேமிலியவே இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அந்த கிங்கோட இறப்புக்கு அப்புறமா நாடு மொத்தமா ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சது. டைரனும் ஜெராலிஸும் சேர்ந்து தான் அந்த போராட்டக்காரங்களை தடுத்தாங்க அப்படின்னு எல்டர் எல்லா கதையும் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அட்லா வந்து பேரலைஸ் ஆகுற மாதிரி ஒரு அட்டாக் அந்த மினிட்டர் மேல பண்றா. கொஞ்ச நேரத்துக்கு உன்னால அசைய முடியாதுன்னு அவ பாக்குறா. அப்படி இருந்தும் அந்த மினிட்டர் எந்திரிச்சு நிக்கிறான். உன்னோட உடம்புல ராயல் பிளட் ஓடுறதுதான் நீ இவ்வளவு திமிரா செயல்படுறான்னு நினைக்கிறான். அந்த மினிட்டர் அட்டாக் பண்ண ரெடியா ஃபோல் ஈஸியா ஜெரலிஸ் அட்டாக் பண்ணிட்டு இருந்தா. திரும்பவும் சீப் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்றான். சீக்கிரம் அந்த பொண்ணு கதையை முடிச்சுட்டு எனக்கு இங்க ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு ஜெரலிஸ் கத்துறா. ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே கோலத்தனமா இன்னொருத்தன ஹெல்ப் கூப்பிடுற. ஒருவேளை நான் ஜெயிச்சா நான் என்ன சொன்னாலும் நீ அதை கேட்கணும். மறந்துடாதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த டியோலோட பெட் கண்டிப்பா மாறாது, கவலைப்படாதீங்க, அது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி எல்டர் சொல்லுவோம். கியூட்டன்ல போறதுக்கு எனக்கு ஒரு ஷிப்பையும் ஏற்பாடு பண்ணிருங்க நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க கதையை முடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி ஃபோலா அட்லாவோ ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. நானும் என் சீக்கிரட் அட்டாக் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மினிட்டர் வந்து பீஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அப்படின்னு சொல்லிட்டு அட்லா இப்போ வேற லெவல்ல ஸ்பீட் பண்ணி அந்த மினிட்டர் ஒரே அட்டாக் தான். உண்மையிலேயே அவன் டைரனோட பொண்ணு நிரூபிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அந்த மினிட்டர் கீழே விழுந்து மயங்கி இருக்கான். ஃபோல் என்னதான் நல்லா ஃபைட் பண்ணாலும் திடீர்னு பார்த்தா அவன் மயங்கி கீழே விழுற மாதிரி போறான். பார்த்தா பாய்சன் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்குது. ஏரில்ஸ்லயோ பாய்சனை வச்சு ஜெரலிஸ் அட்டாக் பண்ணியிருக்கான். இதெல்லாம் சீட்டிங்ல நம்ம ஹீரோ கேட்டா செல்ட்வெல்ட்டோட டியூவல்ல கடைசியா யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர், பதிலுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் சொல்லியிருந்தான். ஷீல்ட் ஹீரோ கவலைப்படாதீங்க, என்னால ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அவனா ஃபைட் பண்றேன்னு அட்லா வரவும் இல்ல இவனை நான் தான் டிஃபீட் பண்ணணும், அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் உங்க அப்பா எதிரிங்களை பார்த்து போர்ல கோலை மாதிரி பயந்து ஓடிட்டான்னு சொல்லவும் எங்க அப்பா ஒன்னும் கோலை கிடையாது அப்படின்னு ஃபோல் அவன் ஆளுங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவன் அதை வச்சு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான்னு சொல்லவும் வாய மூடி எங்க அப்பா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி போய் ஃபோல் அட்டாக் பண்ண என்னெல்லாம் பண்ணானா அதான் உங்க அப்பா பண்ண மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஃபோல் டென்ஷன் ஆகி ஒரு பஞ்ச் பண்ணதுக்கு அவன் பறந்து போய் விழறான். எங்க அப்பா கோலை கிடையாது அப்படின்னு சொல்லவோ உண்மையிலேயே உங்க அப்பா எப்படி செத்தான்னு தெரியணுமா அப்படின்னு ஜெராலிஸ் இப்பதான் நடந்த உண்மையை சொல்ல போறோம். இதுல மூணாவது ரெபலியனுக்கு அகைன்ஸ்டா நாங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லுவோம். எங்க அப்பா எப்படி செத்தாருன்னு நம்ம கேட்க என்னோட ஆளுங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. என்னோட ஹானரை நான் திரும்ப பெறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாரும் அவனதான் ஒரு ஹீரோ மாதிரி மதிச்சிட்டு இருந்தாங்க. ஈவன் ஏன் சோல்ஜர்ஸ் கூட அவனை ஒரு ஹீரோவா மதிச்சு அவன் டீம்ல போய் ஜாயின் பண்ணாங்க. அது எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா? அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு அவமானம் தான். அதனாலதான் அப்படின்னு சொல்லவோ இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஃபோல் யோசிச்சா அந்த போர்ல ஜெயிச்சு டைரன் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி வழியா அவன் கத்தியால குத்தி ஜெராலிஸ் தான் அவன் கையால அவனை கொண்டுட்டான். லூசியா ஃபோல் அட்லா அப்படின்னு சொல்லி அவன் வைஃப் அண்ட் குழந்தைங்க சொல்லிட்டு கடைசியா அவன் இறந்துட்டான். அவன் ஜெயிச்சு அவனோட பேர் ஒப்புக்களையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆகும்போது கடைசியா அவன் மூஞ்ச பார்த்திருக்கணுமே, இன்னும் நான் அதை மறக்கலன்னு ஜெராலிஸ் சொல்லவும்
இவன் ஏன் சம்மந்தமே இல்லாம இப்ப கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. உங்க அப்பா நீ 2 பேருமே எனக்கு இடைஞ்சலாதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜெராலிஸ் சொல்லிட்டு ஏதோ ஒரு ரெட் கலர் போர்ஷன் எடுத்து அவன் குடிக்கிறான். திடீர்னு பார்த்தா ஜெராலிஸ் பீஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். செல்ஃபெல்ட்ல ஒரு லெஜெண்ட் இருக்கு, டெமி ஹியூமன்ஸாலையும் பீஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஆனா அவங்க ஸ்ட்ரென்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம். இவன் எப்படி திடீர்னு அதை பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நினைச்சதை விடவும் இப்ப நான் ஓவர்வெல்மிங் பவர்ல இருக்கு. ஷீல்டு ஹீரோயின கடவுளே என் முன்னாடி வந்து நின்னாலே எல்லாம் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சா ஃபோல் அந்த பாய்சனை இப்போ ஓவர் கேம் பண்ணி அவன் நார்மலா இதெல்லாம் பறந்து வருது. டக்குனு மீட்டியர் ஷீல்டு போட்டு நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்றான். எல்டரை சேஃபா அங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஃபோல் அவன் பீஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் வேற லெவல்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஃபோல் நான் இல்லாத நேரத்துல நீ தான் அம்மாவையும் அட்லாவையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருப்பாரு. நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு ஃபோல் சொல்லியிருப்பான். அதுதான் அவங்க அப்பாவை அவன் கடைசியா பார்த்தது. இதனை அவங்க அம்மாட்ட வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் வீக்கா இருந்துட்டேன், அவரை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்க அம்மா கதறி கதறி அழுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போகுது. ஃபோனால எதுவுமே பண்ண முடியல, என்னால எங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கடைசியில ஃபோல் அவன் சிஸ்டரையாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்க வீடெல்லாம் விட்டுட்டு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கு, அட்லீஸ்ட் அவளையாச்சும் எப்படியாச்சும் காப்பாத்தலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருப்பான். அந்த அரினால ஆல்ரெடியே ஃபோல் ஃபைட் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதுனால ஜெராலிஸ் என்னதான் பீஸ்டாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் ஃபோல் வேற லெவல்ல தான் இன்னும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பட் கொஞ்சம் அடிதான் வாங்குறான். உனக்கு அடுத்து அந்த குட்டி பொண்ணு தான் நான் கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்லா அவன் பிரதரை காப்பாத்த ஓடி வந்துட்டு இருக்கா. உங்க அப்பா மாதிரி நீயும் சாவிடா அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண போகவும் இப்போ ஃபோல் அவேக்னிங் ஆக ஆரம்பிக்கிறான். ஜெராலிஸ் மாதிரி போர்ஷன் எதுவும் எடுக்காம நேச்சுரலாவே வந்துட்டு அவன் இப்போ பீஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். இப்பதான் ஃபோல் ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி செடி நான் பாக்குறேன். நஃபுமி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்கிறான். அவனோட ஸ்டேட்டஸ் எல்லாம் ரொம்பவே ஹை லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். 2 ஜென்ரேஷனா நீங்க வழியில குறுக்க வந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெராலிஸ் இந்த ஃபைட்டுக்குள்ள அவனோட ஆளுங்க நிறைய பேரை இறக்கவும் இந்த சண்டை ஒண்ணு நியாயமா போல நம்மளும் பின்வாங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஆளுங்களும் ஃபைட்ல இறங்குறாங்க. பிரதர் அப்படின்னு சொல்லி அட்லா ரொம்பவே ஹாப்பியா பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் இப்ப என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃபைட்டுக்கு தயாராகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் சில்ட் வெல்த்ல இருக்கிற எல்லாருமே பீஸ்ட் மண்ணா இருந்தாலும் எல்லாராலையுமே பீஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பண்ண முடியாது. பட் ஒருவேளை அப்படி அவங்க பீஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்கன்னா அவங்க பவர்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஜெராலிஸ் அதை போர்ஷனை யூஸ் பண்ணியிருப்பான். பட் ஃபோல் வந்து நேச்சுரலாவே அதை பண்ணியிருக்காங்கிறதுனால ஃபோல் இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.